ஹலோ எவ்ரிவன். நம்ம எல்லாரும் போன வீடியோவில் ஆர்எஸ்ஐ மூவிங் ஆவரேஜ் ரெண்டு இண்டிகேட்டர் காம்பினேஷனில் ஃபிக்ஸடு ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் வச்சு எப்படி எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில்ட் பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு அதோட பார்ட் 2 ஆர்எஸ்ஐயும் மூவிங் ஆவரேஜ் காம்பினேஷன் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் அட்வைசர் எப்படி பில்ட் பண்ணுறதை பற்றி ரொம்ப சிம்பிளாகவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பேசிக்காக இப்போ நான் உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்றது சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு லாஜிக் எடுக்க போகிறோம். ஆர்எஸ்ஐ வைக்க போகிறோம் ப்ளஸ் மூவிங் ஆவரேஜ் எடுக்க போகிறோம். இங்கே மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் ஆல்ரெடி இருக்குது. சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது வியூ போகிறோம், நேவிகேட்டர் பேனல் கிளிக் பண்ணுறோம். இதில் இண்டிகேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் நம்ம ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்ஐ எடுக்க போகிறோம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஓகே, ஆட் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரெண்டு, அதாவது அந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் இண்டிகேட்டர் எடுக்கிறோம், மூவிங் ஆவரேஜ். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நேவிகேட்டர் பண்ண நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ பாஸ்ட், ஓகே, ஒன்று ஷார்ட் ஆட்டோ ஷிஃப்ட் ஆகுது. ஷோ காமன் ஆட்டோ ஸ்கிரிப்ட் ஷார்ட் ஷிஃப்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் ஆர்எஸ்ஐ ஒரு நல்லதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். இந்த இடம் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இப்போ இந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் ஓவர் பாட் ஆகிருக்கு. ஓகே, முதல்ல கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், டவுன் ட்ரெண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆக போது இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். ஓகே, இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மூவிங் ஆவரேஜை எடுக்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ் பில்ல வந்துட்டோம்னா அடுத்த கன்ஃபர்மேஷன் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் செல் ஆர்டர். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. நம்ம இங்கே செல் என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகே, அகெயின் இந்த செல் என்ட்ரியோட எக்ஸிட் எங்கே அப்படின்னா திரும்பவும் நமக்கு எங்கே ஓவர் சால்ட் ஆகுதோ அங்கே அகெயின் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டிகேஷனை ட்ரெண்டு ரிவர்சல் ஆகுது. ஓகே, திரும்பவும் அகெயின் ரெண்டு கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இங்கே மூவிங் ஆவரேஜ் மேலே வந்துட்டோன்னே நம்ம அகெயின் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு நமக்கு. அப்போ ரெண்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்ட உடனே இங்கே நமக்கு செல் என்ட்ரி இருக்கும், இங்கே எக்ஸிட் ஆகும். திரும்பவும் நமக்கு இங்கே பை என்ட்ரி. ஓகே, இந்த பை என்ட்ரி ஹோல்ட் ஆகிட்டே தான் இருக்கணும் முறைப்படி. ஏன்னா இப்போ திரும்ப திரும்ப நமக்கு கீழே ப்ரைஸ் எங்கேயுமே அதுக்கு மேலே வரல. ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இங்கே தான் வந்துட்டு இருக்கும். இந்த கன்ஃபர்மேஷன் இங்கே வருது பார்த்தீங்க இல்லைங்களா? இதான் நமக்கு கன்ஃபர்மேஷன். இந்த இடம் இங்கே தான் நமக்கு டச் ஆகிருக்கு. இங்கே என்ன திரும்ப வந்திருக்கும் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. டூல் இங்கே கொடுக்குறமே நம்ம செட் பண்ணியிருப்போம். அகெயின்ஸ்ட் செல் இங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குறமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்ட்ரி இங்கே ஒரு ஸ்விங் ட்ரேடு லாஸ்ட்டில் புக் ஆகிருக்கும். ஓகேங்களா? 29 பாயிண்ட்ஸ். இங்கே நமக்கு டேக் ப்ராஃபிட் எத்தனை பாயிண்ட்ஸ் வருது? 28. அகெயின் இங்கேருந்து நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா இது நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கும். இதே லாஜிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்எஸ்ஐயை பேஸ் பண்ணி ட்ரெண்டு ரிவர்ஸில் எடுக்க போகிறோம். மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் எடுத்து ரெண்டுமே நமக்கு காம்பினேஷன் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஒரு பை ட்ரேடும் ஹோல்ட் பண்ண போகிறோம். அடுத்த செல் ட்ரேட் கன்ஃபர்மேஷன் எங்கே வருதோ அங்கே எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப ஒரு செல் ட்ரேட் எடுத்து வெயிட் பண்ண போகிறோம். இந்த லாஜிக்கில் நம்ம ஸ்விங் ட்ரேடாக இந்த ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எடிட்டர் ஓப்பன் பண்ணிப்போம். ஐடி கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும், இல்லை ஜஸ்ட் இல்லை F4 கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபைல், நெக்ஸ்ட் நியூ ஃபைல், நமக்கு நியூ எக்ஸ்பர்ட் அட்வைசர் டெம்ப்ளேட், எக்ஸ்பர்ட் அட்வைசரோட நேம். ஓகேங்களா? ஆர்எஸ்ஐ வித் SMA பேஸ்டு ஸ்விங் ட்ரேட், ஸ்விங் ட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் 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 தேவையில்லாதெல்லாம் தூக்கிடலாம். ஓகே, எக்ஸ்பர்ட் கலெக்ஷன் ஃபங்க்ஷன் தேவை, டேட் இன்ஸ்டாலேஷன் இப்போதைக்கு தேவையில்லை, ஆன்டிக் ஃபங்க்ஷன் தேவை. ஓகே, ஸ்டிக் கம்பைல் 0. ஃபஸ்ட்டு ஃபைல் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். என்ன ஃபைல் இன்க்ளூட் பண்ண போகிறோம்? ட்ரேட் ஃபைல் ஆஸ் யூஷுவல். இன்க்ளூட் லெஸ் தென் கிரேட்டர் தென். இன்க்ளூட் ஃபோல்டரை கால் பண்ணிட்டோம். ஃபோல்டருக்குள்ளே ட்ரேடுக்குள்ளே
ட்ரேட் எம்கியூஹெச் ஃபைல் நம்ம கால் பண்ணிடுறோம், கம்பைல் பண்ணுறோம், 0 எரர்ஸ். ஓகே, அடுத்தது சி ட்ரேட் ட்ரேட் ஃபினிஷ். இப்போ பேசிக்ஸான இன்புட், பேசிக் இன்புட்ஸ். ஓகேங்களா, ஒரு இன்புட் தான் இருக்கும்போது நான் இன்புட்னு வச்சுப்போம். இந்த ஒரு இன்புட் பேசிக்ஸாக என்ன அப்படின்னா வால்யூம் தான் நம்ம பண்ண போகிறது. ஸ்விங்குன்றதால நமக்கு இங்கே வால்யூம் நாம வைக்கிறது தான். டபுள் இன்புட் லாட். ஓகே, 0.50 நம்ம எது வேணால் வைக்கலாம். சாரி, 1ல் வச்சுப்போம். 0.00 வால்யூம் சைஸ். ஓகே, இப்போ நமக்கு இது முடிஞ்சிருக்கு. செகண்டு ஆர்எஸ்ஐயோட இன்புட். இந்த இன்புட்ஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸாக ஆர்எஸ்ஐக்கு ஸ்டாண்டர்டான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா டீட்டெயிலாக புரியும். இன்புட் ஐஎம்டி, இன்புட் எம்ஏ ஆர்எஸ்ஐ, 14 டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, எம்ஏ for RSI, applied price, input enumeration, applied price, input RSI, apply price, price close, RSI, applied price. அடுத்தது RSI level, RSI level input, double input RSI above 70 into the default value, sorry, overbought area. Again I'm just copy and paste பண்ணுறோம். RSI below 80 over 7. இப்போ RSI ஃபுல்லாக நம்ம முடிஞ்சிச்சு. ட்ரேடு மூவிங் ஆவரேஜ் இன்புட்ஸ். மூவிங் ஆவரேஜ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். கொடுப்போம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது இன்புட் ஷிஃப்ட், மூவிங் ஆவரேஜ் ஷிஃப்ட். ஒன்று கொடுத்துக்கலாம். மெத்தடும் டைப்பும் நம்ம என்ன டைப் மூவிங்னு சொல்லிட்டு புட் எனுமரேஷன் எம்ஏ மெத்தட் வந்து இன்புட் எம்ஏ எம்இ மெத்தட் ஓடி எஸ்எம்ஏ ட்ரை பண்ணுவோம். அதே என்ன ப்ரைஸுக்கு அப்ளை பண்ணணும். எனுமரேஷன் paid price input MA apply price 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 close. Zero errors. அதுக்கடுத்து global variable handles NT RSI handle. Okay. அடுத்து array RSI value
அரே முடிஞ்சிருச்சு. ஸ்ட்ரிங் RSI ஸ்டேட்டஸ் இப்போ மூவிங் ஆவரேஜ் again array string okay signal okay முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே RSI இன்ஸ்டால் பண்ணும். RSI handle equal to indicator RSI symbol null create current input RSI MA RSI price input RSI applied price. Okay, indicator முடிஞ்சிருச்சு. second indicator MA handle indicator MA symbol null time current input MA period input MA shift input MA method input MA type price. ஓகே, இப்போ முடிஞ்சிச்சு. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. காப்பி பண்ணி பஃபரில் வைக்கணும் ப்ரைஸஸ்லாம். ஓகேங்களா? என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு நம்ம 2 சிக்னலை வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். அதனால் என்ன செய்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரைமரி செட்டு ப்ரைமரி சிக்னல் அதுக்கு அடுத்தது நம்ம RSI வேல்யூ கெட் பண்ணோம் இல்லைங்களா, getting RSI value copy buffer RSI handle main line. ஓகே, நம்ம ஒரு வேல்யூ தேவை, ஷிஃப்ட் எடுத்து அடுத்த வேல்யூ தேவை. இதில் நம்ம காப்பி பண்ணணும், RSI வேல்யூ காப்பி பண்ணணும். ஓகே ஓகே, அதை நார்மலைஸ் பண்ணிட்டோம். RSI range normalize double RSI value first 0 2 digit RSI. அடுத்தது இதே மூவிங் ஆவரேஜ் இதேமாதிரி கட் பண்ணிக்கலாம். getting MA value. ஓகே, மூவிங் ஆவரேஜ் getting MA value copy buffer MA handle main line. இதுக்கு நம்ம 0 3 எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தது MA வேல்யூல அரேல காப்பி ஆகும். ஓகே, நார்மலைஸ் டபுள் பண்ணுவோம். MA price நார்மலைஸ் டபுள் உள்ள MA வேல்யூ 0 0, என்ன டிஜிட்ஸ் இருக்கோ அந்த டிஜிட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது ப்ரீவியஸ் பார் கேண்டில் நம்ம க்ளோஸ் ப்ரைஸ் தேவை இல்லையா, அபோவா பிலோவா பார்க்கறதுக்கு. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் எடுத்துப்போம். ப்ரீவியஸ் பார் கேண்டில், கேண்டில் சம்திங் இது வாங்கின கேண்டில் க்ளோசிங் ப்ரைஸ். டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நோட்ஸ் எடுக்கிறேன், நல்லா இருக்கும்ன்றதுக்காக. ஓகே, டபுள் க்ளோஸ் ப்ரைஸ் நார்மலைஸ் டபுள்குள்ள ஐ க்ளோஸ் கரண்ட் சிம்பிள் கிரியேட் கரண்ட்டு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் ஆகும், அதனால் 1. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன செய்யணும், டிஜிட்ஸ்
ஃபைல் ஓகே 0 எரர். இப்போ வந்து க்ளோசிங் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது கெட்டிங் கரண்ட் CURR current ask and bid price. Okay, double ask price symbol info symbol price தேவையில்லையா, நல் கரண்ட் சிம்பிளுக்கு நல் ஆஸ்க்கு இது முடிச்சுட்டு டிஜிட்ஸாக ரவுண்ட் அப் பண்ணிக்கிறோம். ஓகே, சேம் அப்படியே காப்பி பேஸ்ட் பிட்டு இப்போ நம்ம ஏரோ மார்க் செட் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அதை டிஃபைன் பண்ணுவோம் RSIயில். ஓகே, define RSI status and create a by or cell arrow. Okay, ரேஞ்சில் நம்ம ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் போடணும். இஃப் RSI ரேஞ்சை விட below range, RSI below. ஓகே, இந்த பிலோ ரேஞ்சுக்குள்ள இந்த ட்ரீயை கொஞ்சம் ஹைட் பண்ணிவிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ RSI பிலோ ரேஞ்சுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இங்கே நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா RSI அதாவது பிலோ ரேஞ்ச் கீழே இருந்து பாட்டம் 30 பிலோ வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு ஏரோ மார்க்கு அப் ஏரோ இனிஷியேட் ஆகும் இந்த இடம். ஓகே, ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஷார்ட் ஐடி டிஃபால்ட்டுக்கு 0, நேம் வந்து பை ஏரோன்னு கொடுப்போம். பை ஏரோ OBG ஏரோ அப்சைடு ஏரோ. ஓகே, அப்பு 0 சப்விண்டோ கிடையாது. என்ன டைமு எப்போ வருதோ அந்த டைமோட கரண்ட் டைமில் எந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அது என்ன ப்ரீவியஸாக இங்கே க்ளோஸ் ஆகுதோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, ஓகே கம்பைல்டு. இது ஜஸ்ட் அகைன் RSI ரேஞ்ச் அபோவ், அப்போ மேலே திரும்பவும் 70 போயிடுச்சுன்னா செல் ஏரோ நமக்கு க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா, டிஃபைன் பண்ணியாச்சு. ஏரோவும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது ஓகே, ஏரோவுக்கு கலர் கொடுப்போம். லாஸ்ட் டைம் நம்ம கலர் கொடுக்கறது எல்லாமே ஒரே இதில் இருந்துச்சு, சரி கலர் கொடுக்கலாம். அப்போ செட்டிங் ஏரோ COLOR கலர்ஸ். கலர் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் நம்ம கெட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் செட்டு டிகிரி. ஓகே, லாங் ஐடி ஆப்ஜெக்டோட நேம் வரணும். டிஃபால்ட்டு ஆப்ஜெக்டோட நேமு, என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பண்ண போகிறோம், கலர். ஓகே, இப்போ கலரோட வேல்யூ பையனா க்ரீனா. ஓகே, செல்லாக இருந்துச்சுன்னா ரெட். இப்போ நேமை மட்டும் கொடுக்கும். பை ஏரோவாக இருக்குது அப்படின்னா செல் ஏரோவாக இருக்குன்னா ரெட். ஓகே, கலர் கொடுத்துட்டோம். ஓகே, அடுத்தது மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லைங்களா, இப்போ மூவிங் ஆவரேஜ் டிஃபைன் பண்ணுவோம். டிஃபைன் MA சிக்னல். இது ரொம்ப சிம்பிள்ல, அப்படி பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஃப் MA ப்ரைஸ், மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை விட ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா MA சிக்னல்
நமக்கு பை. ஓகே, ஜஸ்ட் காப்பி. மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை விட செல் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அது செல். நீங்கள் பாருங்கள், மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸு இதான் நமக்கு எடுத்திருக்கோம். மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸை விட ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் கீழே இருந்துச்சுன்னா செல், அதுவே மூவிங் ஆவரேஜ் லைனை விட மேலே போச்சுன்னா பை. இதான் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலான ட்ரேட் சிக்னல் செட் ட்ரேட் சிக்னல் மேலே நம்ம டிஃபால்ட்டாக வந்து பண்ணோம் இல்லைங்களா, ப்ரைமரி சிக்னல். அதை நம்ம செட் பண்ண போகிறோம் என்ன சிக்னல் சொல்லிட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஏரோ மார்க் கிரியேட் ஆகிருக்கணும். ஏரோ மார்க் கிரியேட் ஆனக்குள்ளே நமக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஏரோ மார்க் எடுக்கிறோம். இஃப் ஆப்ஜெக்ட்ஸ் டோட்டலில் மெயின் 0 மெயின் சார்ட்டுக்குள்ளே சப் விண்டோ எதுவுமே இல்லை, டிஃபால்ட்டு. அதில் நமக்கு ஓபிஜே ஏரோ அப்பு. ஓகேங்களா? இது நமக்கு ஒரே ஒரு ஏரோ இருக்குது அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட் இனிஷியேஷன். ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நமக்கு இன்னொரு கண்டிஷன் மூவிங் ஆகுது. நம்ம கண்டிஷன் வரலைங்களா, எம்ஏ சிக்னல் மேலே கொடுத்துருக்கோம்ல பையாக இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த பை இங்கே இருக்குது. எம்ஏ ஈக்குவல்ட்டு நமக்கு பை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரேட் சிக்னல் என்னன்னா பை. ஓகே, நம்ம ஆப்ஜெக்ட் ஏரோஸை வந்து எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறோம், அப்புறம் ட்ரேட் சிக்னல் வந்து ஃபைனல் பண்ணுறோம் பை. இதுவே இதே கண்டிஷன் தான். அடுத்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். டவுன் ஏரோ ஒன்று நமக்கு இருக்குது அப்படின்னா இருக்கணும். கண்டிஷன் இருந்திருப்பிருக்கு. சிக்னல் மூவிங் ஏரோ சிக்னல் நமக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது வந்து செல்லாக இருக்குது, டவுன் ட்ரெண்டு ஆர் செல் ஏதாவது இருக்குது அப்படின்னா ட்ரேட் சிக்னல் செல் பண்ணுவோம். ஓகே, ஹிட்டிங் 0 வார்னிங் 0 எரர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் எக்ஸிக்யூட் ட்ரேட் பண்ண போகிறோம். சிக்னல் ஃபைனலாக சிக்னல் எடுத்துட்டோம், எக்ஸிக்யூட் ட்ரேட் தான் அடுத்து. எக்ஸிக்யூட் ட்ரேட் ஆஸ் பர் ட்ரேட் சிக்னல். அதாவது மேலே சிக்னல் பிரகாரம் நம்ம இப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இஃப் பொசிஷன் டோட்டல்ஸ் எந்த வித ஓப்பன் ஆர்டருமே இருக்கக்கூடாது, 0. ஓகே, அந்த கண்டிஷனுக்குள்ள நமக்கு சிக்னல் எடுக்கணும், ட்ரேட் சிக்னல் எடுக்கணும். ட்ரேட் சிக்னல் பை. பைனா பை இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பை ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பை மார்க்கெட் பைக்கு ஜஸ்ட் பை பாலிங் இன்புட் லாட் கரண்ட் சிம்பிள் நல்ல ப்ரைஸ் ஆஸ் ப்ரைஸ் எஸ்எல் கிடையாது, டிபி கிடையாது, கமெண்ட்டும் இல்லை. முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த ஏரோ மார்க் ஆப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. நான் அதை என்ன பண்ணுறோம், டெலீட் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் டெலீட் 0 என்ன நேமோ அந்த நேம், ஆப்ஜெக்ட் நேம் என்ன நம்ம கொடுத்தோமோ அந்த நேம் ரெண்டுமே நமக்கு தேவையில்லை. சிக்னல் ரெண்டுமே நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா தேவையில்லை. ஆப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு நேம் பை ஏரோ, செகண்ட் நம்ம கிரியேட் ஆகிருக்கிற இடத்துக்கு செல் ஏரோ. இன்கேஸ் ஏன் அப்படின்னா நமக்கு ஏரோ கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த சிக்னல் இன்வெலிடை திரும்ப வரும்போது நமக்கு மேலே எடுக்கும். இன்கேஸ் நமக்கு இங்கே ஏரோ டெலிட் ஆகலன்னு வச்சுங்களேன், இந்த மூவிங் ஏரோ திரும்ப திரும்ப நம்ம மேலே போயிட்டு கீழே இங்கே வரும்போது நமக்கு அகைன் எடுக்கும்.
இது ஒரு மைனராக ஒரு டூலில் இருக்கிற ஒரு சின்ன கரெக்ஷன் அப்டேட் நம்ம இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதே தான். அடுத்து செல் சிக்னல் பொசிஷன் டோட்டல் 0வாக இருக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரேட் சிக்னல் செல்லாக இருக்குது. ப்ரைஸு பிட் ப்ரைஸ் ட்ரேடு செல்லு லாட் இன்புட் லாட்டு கரண்ட் சிம்பிள் பிட் ப்ரைஸுக்கு ஓப்பன் ஆகணும். எஸ்ஆர் இல்லை, டிபி இல்லை, கமாண்ட் இல்லை, ஆப்ஜெக்ட் எடிட் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இது ட்ரேட் எக்ஸிக்யூஷன். இது ஃபுல்லாக நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூஷனுக்கு அடுத்தது. இப்போது நமக்கு ஸ்விங் ட்ரேடுன்றதால ஒரு ஆர்டர் க்ளோஸ் ஆகணும் இல்லையா? இப்போ எக்ஸிட் ட்ரேட் போடும். எக்ஸிட் ஏ ட்ரேட் ஆஸ் பர் ட்ரேட் சிக்னல். நம்ம ட்ரேட் சிக்னல் வச்சு தான் எக்ஸிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், ட்ரேட் சிக்னல். இதுதான் நமக்கு தேவை. ஜஸ்ட் இதை எடுத்துப்போம். இது ஒன்று மட்டும் போதும். கிளிக் பண்ணிட்டோம், முடிஞ்சிருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷனை செலெக்ஷன் பண்ணுறோம். பொசிஷன் செலக்ட் கரண்ட் சிம்பிள். ஓகேங்களா? முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள get nifty green, பொசிஷன் டைப் ஆர்டராக இருக்கா இல்லை செல்லில் என்ன ஆர்டர் ஓப்பனில் இருக்குது. பொசிஷன் டைப் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் பை இருக்கணும் இல்லை செல் இருக்கணும். இப்போ சிக்னல் நமக்கு பையில் இருக்குது. அப்போ நமக்கு செல் பொசிஷன் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா பொசிஷன் பிஓ பொசிஷன் டைப் செல் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகும். ட்ரேட் டாட் க்ளோஸ். ஓகேங்களா? சிம்பிள், அந்த சிம்பிள் நமக்கு க்ளோஸ் ஆகும். கம்பைல் பண்ணுவோம். ஓகே, பையில் இருக்குது அப்படின்னா பொசிஷனை செலெக்ஷன் பண்ணணும். அதாவது என்ன சிம்பிள் சார்ட்டில் வச்சுருக்கோம் செலக்ட் பண்ணணும். டைப்பை வந்து வேலிடேட் பண்ணணும். செல்லு ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொசிஷன் மட்டும் நமக்கு க்ளோஸ் ஆகணும். ஓகே, இதே இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட். இதுவே ஒரு வேலை. இது செல்லில் இருக்குது, செலெக்ஷன் பண்ணுது. பை ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆகணும். எரர் 0 எரர்ஸ். ஃபைனல் டச்சாக கமெண்ட் கொடுத்தோம் என்ன சிக்னல் கரெக்டாக இருக்குதுன்னு. கமெண்ட்ஸ். ஓகே, ரெட் சிக்னல். கம்பைல் பண்ணுறோம். F7 தான் கம்பைல் ஆகுது ஃபைல். 0 எரர் 0 வார்னிங்ஸ். இப்போ ட்ரீ எடுத்துக்கலாம். இதை டெஸ்ட்டில் ரன் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் நேம் நேவிகேட்டர், எக்ஸ்பர்ட்ஸ், வியூ நேவிகேட்டர், பேர் நம்ம ஸ்விங் ட்ரேட் டெஸ்ட். இந்த நேம் வச்சுருக்கோம் நம்ம.
RSI with SMA basis swing trades. RSI with கான்செப்ட்னு இருக்குது, பேஸ்டு ஸ்விங் ட்ரேட். ஓகே, இன்புட் நம்ம என்னென்ன கொடுத்தோம்? வால்யூம் சைஸு, மூவிங் ஆவரேஜ், க்ளோஸ் 70, 30, 40, ஷிஃப்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லாட் சைஸ் 0.25 வச்சுப்போம். $1000 €0 ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்படி ரெண்டாவது பார்ப்போம். கலர் மாற்றும். கலர் பிளாக் ஆன் ஒயிட். ஏரோ மார்க்கிங் நமக்கு வந்துடுச்சு பாருங்கள். க்ரீன் ஏரோ, பை ஏரோ என்ன ப்ரைஸில் வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த கன்ஃபர்மேஷன், மூவிங் ஆவரேஜ் கன்ஃபர்மேஷன் வந்துட்டோடனே பை என்ட்ரி நமக்கு எடுத்துருச்சு. அடுத்து இது எங்கே க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, அடுத்த எக்ஸிட் எங்கே வருதோ அங்கே தான் நமக்கு க்ளோஸ் ஆகும். ஓகே, அது லாஸ்ட்டில் நம்ம புக் ஆகிருக்கு. அகைன் நமக்கு திரும்ப செல் என்ட்ரி வந்திருக்கு. செல் என்ட்ரி வந்திருக்கு. செல் என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட். ஓகே ஓகே, கரெக்டாக ரன் ஆகுது. நம்ம என்ன செட் பண்ணோமோ அது பிரகாரம் ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.